அண்ணாமலையோட முகநூல் பதிவுல இந்த லாவண்யா என்கின்ற அந்த 11 வயது சிறுமி பேசிய காணொளி இன்னமும் இருக்கிறது. ஒரு போக்சோ வழக்குல இவர் செய்வது குற்றமா இல்லையா என்கின்ற தீர்ப்பை பொதுமக்களாகிய நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரியாக வேற இருந்தவர் இப்படியாக ஒரு சிறுமியின் இறுதி வாக்குமூலத்தை, மரண வாக்குமூலத்தை தன்னுடைய முகநூலில் பதிவு செய்து வைத்திருப்பது, இன்னமும் வைத்திருப்பது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் தான் பதிலாக தேடி கொடுக்க வேண்டும் அண்ணாமலைக்கு. இவர் எவ்வளவு தூரம் மக்கள் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எங்கே பிணம் விழுந்தாலும் அதை வைத்து ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான சாட்சி தான் இந்த லாவண்யா விஷயம். இதுல மிக முக்கியமா விஹெச்பியோட தலைவர் முத்துவேல்ங்கிறவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த லாவண்யாவோட பெற்றோர்களை போய் மிரட்டி அழுத்தம் கொடுத்து நிர்பந்தம் செய்து லாவண்யாவின் சடலத்தை வாங்க விடாமல் தடுத்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பெற்றோர்கள் 2 பேரும் வேறு வேறு இடங்களில் ஒளித்து வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது நடந்த விஷயங்க. இதை தவிர பிஜேபியை சார்ந்த எத்தனையோ பேர் இந்த விஷயத்தில் அண்ணாமலை சொல்வதுதான் சரி என்கின்ற ஒரு சிந்தனையோடு இருந்தார்கள். அவங்க கிட்ட எல்லாம் இப்ப நம்ம கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்விதான். இயல்பாக நடந்த ஒரு தற்கொலையை மதக்கலவரம், மதமாற்றம் என்று மதச்சாயம் பூசினீர்கள். இப்போது சிபிஐ விசாரணை அறிக்கை வந்துவிட்டது. இப்ப என்ன செய்ய போறீங்க மிஸ்டர் அண்ணாமலை அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி கேட்கணும். ஏனென்றால் இவர்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்திலையும் சாட்டை அடித்து கொண்டு ஒரு நாடகத்தை ஆடினார்.